என் அன்பு குழந்தையே, வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் மற்றும் முதியோர்களுக்கு சேவை செய்வதில் என்றைக்கும் பின்வாங்காதே. இன்றைக்கு அவர்களுக்கு எவ்வாறு சேவை செய்கிறாயோ அவ்வாறே தொடர்ந்து செய். ஏனென்றால் அன்புடன் நீ அவர்களுக்கு செய்யும் சேவை என் கண்களுக்கு தெரிகிறது. அதை நான் பார்க்கிறேன். உன் சேவையை யார் மதிக்கிறார்களோ இல்லையோ நான் அறிவேன். நீ முழு மனதுடன் மற்றும் அன்புடன் சேவை செய்கிறாய் என்பதை நான் அறிவேன். இவையெல்லாம் சத்கர்மாக்கள், அதாவது நல்ல கர்மா. இந்த சேவை எந்த இடத்தில் உனக்கு தேவையோ அந்த இடத்தில் உனக்கு ஆசீர்வாதமாக வந்து சேரும். இந்த சேவை அவர்களுக்கு நீ செய்வது என்னிடத்தில் வந்து சேரும். வீட்டின் பெரியவர்களின் ஆசீர்வாதம் என்றைக்கும் வீணாக போவதில்லை. உன் எதிர்காலத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் தான் உனக்கு வெற்றியை தேடித்தரும். நீ பலவீனமானவன் மற்றும் எதற்கும் உபயோகமே இல்லாதவன் என்று நினைக்காதே. உன்னை நீ மதிக்காமல் இருந்தால் மற்றவர்களும் உன்னை நேசிக்க மாட்டார்கள், மேலும் உன்னை மதிக்க மாட்டார்கள். அதனால் எப்போதும் உனக்கு முக்கியத்துவத்தை கொடு. மேலும் எல்லோரையும் ஒன்று சேர்த்து முன்னே அழைத்து செல். என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கு. மகிழ்ச்சியுடன் இரு.